கதிரும் ராஜியும் பார்க்கில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராஜி போலீஸ் வேலைக்கு சேரணுங்கிறதுக்காக வேண்டி கதிர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ராஜி நிறைய பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால கதிர் அவங்க கிட்ட என்னென்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே இயர்ஃபோனில் வச்சுட்டு 2 பேருமே பாட்டு கேட்பாங்க. இடையிலேயே ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க. இது எல்லாத்தையும் குமார் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ராஜி அவர்கிட்ட சொன்னது தான் ஞாபகம் வரும். ராஜி குமார் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கதிர் தன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறதாகவும் அரசிய நீயும் தலைமையில தூக்கி வச்சு ராணி மாதிரி பார்த்துருக்கணும், நீ அப்படி செய்யலையே அண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் குமார் நினச்சி பார்ப்பாரு. குமார் இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. கதிர் ராஜியை நல்லா வச்சுக்கிறத பார்த்து குமார் ரொம்பவே சந்தோஷப்படுவார். நான் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு குமார் உணர்ந்துட்ட மாதிரி தான் தெரியுது. குமார் வீட்டில் எல்லாருமே குமாரை நினச்சி கவலைப்படுவாங்க. குமாரோட அப்பா சக்திவேலும் ரொம்ப வருத்தப்படுவார். அதனால அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி குமாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொண்ணு பார்க்க சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட குமாரோட பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறத 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எப்படி பார்த்தாலும் அரசி முறை பொண்ணு தானே, ஏன் அரசியவே திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது குமாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்ட சக்திவேலு ரொம்பவே கோவப்படுவார். பையனுக்கு கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் பாண்டியன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, குமார் மேலே அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்கம்மா, அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு அந்த கேஸு, அதை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கெஞ்ச சொல்றியாம்மா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். எல்லாத்தையும் விட குமாரோட அம்மா தான் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. சுகன்யா ராஜியை பார்த்து, உன்னை உங்கள் சித்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, கோயிலுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஜி இதை நம்ப மாட்டாங்க. சுகன்யா தானே அரசியை குமாரை பார்க்கறதுக்காக அனுப்பிச்சி விட்டாங்க, அதனால அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கும் சுகன்யா மேலே. சுகன்யாவுக்கும் இது தெரியும். அதனால அதையே கேட்பாங்க ராஜி கிட்ட. அரசி விஷயத்தில் நான் இப்படி நடந்ததுனால தானே என் மேலே உனக்கு சந்தேகம் வருது. உங்கள் சித்தி தான் உன்னை பார்க்கணுன்னு கோயிலுக்கு வர சொன்னாங்க, அம்மன் கோவிலுக்கு. உங்கள் சித்தி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருப்பாங்க. அவங்கள இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ராஜி. உனக்கு என் மேலே சந்தேகம்னா உனக்கு விருப்பம் இருந்தா போ, இல்லைன்னா விட்டுரு ராஜின்னு சொல்லிட்டு சுகன்யா போயிடுவாங்க. ராஜி கோவிலுக்கு போவாங்க. அங்கே அவங்க சித்தி ராஜிக்கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு அழுவாங்க. குமாரோட நிலைமைய சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ராஜிக்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, வீட்டில் சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. இதை கேட்டதும் ராஜி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.